Hi, today 12th Max chapter 1 exercise 1.7 la first sum la first one paakla. Solve the following system of homogeneous equations. 3x plus 2y plus 7z equals 0, 4x minus 3y minus 2z equals 0, 5x plus 9y plus 23z equals 0. மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் எழுதிக்கலாம். a ஸ்லாஷ் b. a வந்து மூணு ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட், b வந்து ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு இருக்கிறது. ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் என்ன 3 2 7, அது வந்து ஃபஸ்ட் ரோ எழுதிக்கலாம் 3 2 7. நெக்ஸ்ட்டு 4 minus 3 minus 2, 4 minus 3 minus 2. நெக்ஸ்ட்டு 5 9 23, 5 9 23 ஸ்லாஷ் 0 0 0. இப்போ வந்து இந்த மூணு பிளேஸ்க்கு நம்ம 0 கொண்டு வரணும். இங்கே 0 கொண்டு வரதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, R1 4ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு R2 3ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது இங்கே 0 கிடச்சிடும். ஸோ R2 சேஞ்ச் டு 3R2 மைனஸ் 4R1. இங்கே 0 கொண்டு வரக்கு R1 5ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு R3 3ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு அந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது இங்கே 0 கிடச்சிடும். ஸோ R3 சேஞ்ச் டு 3R3 மைனஸ் 5R1. ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சுமே இல்லை, அது அப்படியே எழுதிக்கலாம். செகண்ட் ரோ பாருங்கள், 3R2, R2 3ஆல் மல்டிபிள் பண்ணி வச்சுட்டு எழுதிக்கலாம். 4 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 12, minus 3 into 3 minus 9, minus 2 3ஆல் மல்டிபிள் பண்ணால் minus 6, 0 0 தான். நெக்ஸ்ட்டு 4R1, R1 4ஆல் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். 3 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 12, 2 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 8, 7 4 சார் 28, 0 சார் 0. இப்போ ரெண்டும் சப்ராக்ட் பண்ணுறதுனால சிம்பிள் மாற்றிக்கலாம். ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் மைனஸ், மைனஸ் இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் மாற்றிக்கலாம். இதில் எல்லாமே ப்ளஸில் இருக்குது, ஸோ எல்லாமே மைனஸ் மாற்றிக்கலாம். 12 12 போச்சுன்னா 0, minus 9 minus 8 minus 17, minus 6 minus 28 minus 34 ஓகே 0. இதை வந்து R2 பிளேஸில் அதை அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் R3க்கு வந்து R3 3ஆல் மல்டிபிள் பண்ண வச்சுட்டு 5 3s are 15, 9 3s are 27, 23 3s are 69, 0 3s are 0. நெக்ஸ்ட்டு R1 5ஆல் மல்டிபிள் பண்ணோம். 5 3s are 15, 5 2s are 10, 5 7s are 35, 0 5s are 0. இப்போ ரெண்டும் சப்ராக்ட் பண்ணதுனால சிம்பிள் மாற்றிக்கலாம். ப்ளஸில் இருக்கலாம் மைனஸ், மைனஸில் இருக்கலாம் ப்ளஸ். இதில் எல்லாமே ப்ளஸில் இருக்கனால எல்லாம் மைனஸ் மாற்றிக்கலாம். 15ல் 15 போச்சுன்னா 0, 27ல் 10 போச்சுன்னா 17, 69ல் 35 போச்சுன்னா 34, 0 தான். இதை வந்து R3 ப்ளஸ்க்கு இது எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே 0 கொண்டு வரணும். இங்கே 0 கொண்டு வரக்கு R2 R3 ப்ளஸ் பண்ணாலே இங்கே 0 கிடச்சிடும். ஸோ R3 சேஞ்ச் டு R3 ப்ளஸ் R2. R1 R2 எந்த சேஞ்சுமே இல்லை, அது ரெண்டையும் அப்படியே எழுதிக்கலாம். R3 மட்டும் R2 கூட ப்ளஸ் பண்ணி எழுதிக்கலாம். 17 minus 17 0 ஆயிடுது. 34 minus 34 0 ஆயிடுது. 0 plus 0 0. லாஸ்ட்டில் எல்லாமே 0 வந்துடுது. இப்போ இதோட P(A) என்ன? P(A) போது இந்த மூணு காலம் மட்டும் பார்க்கணும். இதில் வந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 2. ஸோ P(A) 2. P(A) ஸ்லஸ் பிக்கு வந்து இது ஃபுல்லாக பார்க்கணும். இது ஃபுல்லாக பார்க்கும்போது இதோட நான் ஜீரோ ரோஸும் 2 தான் இருக்குது. ஸோ P(A) ஸ்லஸ் பியும் 2 தான். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 3. எக்ஸ் ஒய் இசட்னு 3 வேரியபிள்ஸ் இருக்கிறனால நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 3. இப்போ இதுலேருந்து பார்க்கும்போது P(A)வும் P(A) ஸ்லஸ் பி ஈக்குவலாக இருக்குது. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட லெஸ் தென்னாக இருக்குது. ஏன்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 3, இதுக்கு வந்து 2. ஸோ இது வந்து லெஸ் தென்னாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா Z = Kன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு 3 வேல்யூ தெரியணும், ஆனால் 2 ஈக்குவேஷன் தான் இருக்குது. அதனால் Z பதிலாக Kன்னு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். Z = K. Z = K வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாம். minus 17y minus 34z = 0ன்னு வரும் இந்த ஈக்குவேஷன். இதில் z மட்டும் Kன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். minus 17y minus 34z = K = 0. minus 17y ஈக்குவல் இந்த minus 34k வந்து இந்த சைடு போகுது. இங்கே போகும்போது ப்ளஸ் 34kன்னு போகுது. y மட்டும் இங்கே வச்சுட்டு minus 17மே இந்த சைடு கொண்டு போய்க்கலாம். y = 34k அப்படியே போட்டு minus 17 வந்து இங்கே மல்டிப்பிளாக இருக்கனால இங்கே போகும்போது டிவைடில் போகுது. ஸோ minus 75 வந்து கீழே வந்துடும். இப்போ இது கேன்சல் பண்ணும்போது 2 வரும். 34ல் 2 times 17 இருக்குது. ஸோ வந்து -2 வரும். ஸோ y = -2k. இப்போ இந்த y = -2kவும் z = kவும் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா 3x + 2y + 7z = 0. அந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3x அப்படியே எழுதிட்டு +2
ஒய்க்கு பதிலாக மைனஸ் 2k ப்ளஸ் 7 ஜெட்டுக்கு பதிலாக k ஈக்குவல் 0. 3x அப்படி எழுதிட்டு மைனஸ் இந்த மைனஸ் 2 இந்த 2 மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 4 ஆயிடுது. ஸோ மைனஸ் 4k ப்ளஸ் 7k ஈக்குவல் 0. 7k எழுது இந்த 4k மைனஸ் பண்ணும்போது ப்ளஸ் 3kன்னு வரும். ஸோ 3x ப்ளஸ் 3k ஈக்குவல் 0. 3x ப்ளஸ் 3k ஈக்குவல் 0. 3x மட்டும் இந்த சைட் வச்சுட்டு 3k வந்து அந்த சைட் போகுது. இங்கே ப்ளஸில் இருக்கனால அந்த சைட் போகும்போது மைனஸில் போகுது. ஸோ மைனஸ் 3k. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து எக்ஸ் மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 3யும் இந்த சைட் போகுது. 3 வந்து இங்கே மல்டிப்பிளாக இருக்கனால ஈக்குவலுக்கு இந்த சைட் போகும்போது டிவைடில் போகுது. ஸோ மைனஸ் 3k பை 3ன்னு வரும். இந்த 3 இந்த 3 கேன்சல் பண்ணும்போது மைனஸ் 1ன்னு வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் k. எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் k, ஒய் ஈக்குவல் மைனஸ் 2k, z ஈக்குவல் k. இதோட வேல்யூ k பிலாங்ஸ் டு ஆர். ஆர்னா ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். தேங்க்யூ.